இவர்களோட உறவு வைத்து கொண்டாலே உங்களுக்கு என்றைக்கும் ஆபத்து. நீங்கள் இவர்களோட பாஜகவினருடன் உறவு வைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்த ஆபத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். துணிச்சலாகவும் நேர்மையாகவும் எதாக இருந்தாலும் அவங்க ஒன்றும் உங்களை பண்ணிட முடியாது. ஆனால் அவர்களை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கெதி என்ன அப்படின்றது இதுதான். இப்போ என்னன்னா, இப்போ அண்ணாமலைக்கு அல்ல எடுத்துருச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆதீனத்தை கடிச்சிட்டாங்கடா நம்ம ஆட்கள் அப்படின்ன உடனே இப்போ என்னென்னா அவர் ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயங்கரமாக வருது அப்படின்னா டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக நேற்று ஒரு ஸ்பீச். நீங்கள் கட்சியே சேர்றவன் எல்லாத்துமே என்னென்னா அதற்கு புறம்பாக செய்கிறது, சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்துறது. புரியுது உங்களுக்கு? இவன் கையில் இடி இருக்குது, சிபிஐ இருக்குன்றதுக்காக சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்துறது தான் இவர்களுடைய தன்மை. யார் வேணாலும் அதை செஞ்சுருக்கலாம். ஏற்கனவே காங்கிரஸ்காரனும் அதை செஞ்சுருக்கலாம்ல. ஸ்டேட் லெவலில் பார்ட்டிலாம் அழிக்கிற முடியாதனால இந்த 40-45 வருஷத்தில் லைட்டாக பண்ணுவாங்க. ஒருவேளை அங்கே கூட எடுத்துருக்கலாம். வெளியூர் போகிற இடத்துல ஒரு லாட்ஜில் ஏதோ வச்சுருப்பது, இப்போ ஆதீனம் குளிக்க போய் ஏதோ வெளியேற்றி இதையோ மார்ஃபிங்கில் மிக்சிங்கில் போட்டு வேறு இதை வெளியிட்டேன்னா இதாகிடுன்னு சொல்லி எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்னும் மாட்டிக்கிறாமல் பாருங்கள். இன்னும் எவன் வருவான், மாலை போடுவான், எல்லாம் பண்ணுவான், சாமின்னுவான், காலில் விழுவான். உடனே நீங்கள் அப்படியே துண்ணோர் எடுத்து போட்டதுனால நீங்கள் இறைவனாயிர போகிறதில்ல. இந்த வேலையெல்லாம் நீங்கள் கிட்டே விடாதீங்க. சப்போஸ் கோயிலுக்கு வந்தானாப்பா நான் பாருங்கள் காலில் விழுந்தானா கூட நீங்கள் வாயை திறந்துடாதீங்க. ஆடியோ மாற்றி விட்ருவாங்க. ஆடியோ வந்தானா தலையை மட்டும் ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, அவன் போய் சாமி கும்பிட்டுருவான், இப்படி ஆட்டுங்க, வெளியே போயிடலாம். இதோட நிற்கிறது ஆதீனங்களுக்கு நல்லது, நமக்கு இல்லை. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். கடந்த 2 நாட்களாக ஒரு விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. பிப்ரவரி 25 தருமபுரம் ஆதீனம் தொடர்பாக ஒரு செய்திகள் இப்போ காவல் நிலையத்தில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கப்பட்டது. பாஜக நிர்வாகி ஒருத்தர் தருமபுரம் ஆதீனத்தை மிரட்டுறார் அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. அதாவது உங்களுடைய ஆபாச வீடியோக்கள் ஆடியோக்களை நாங்கள் வெளியில் விட்டுருவோம், நீங்கள் பணத்தை நாங்கள் கேட்குற பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் வந்திருக்கு. அதை இப்போ ஒரு 4 பேர் கைது செஞ்சுருக்காங்க அப்படின்றது தான் செய்தியாக இருக்குது. எதனால் இந்த மாதிரியான செய்திகள் அடிக்கடி வருது? இப்போ தருமபுரம் ஆதீனத்தையே மிரட்டுறாங்க, அதுவும் பாஜக ஆட்களே போய் மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி பெரிய பேசுபொருளாக இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது முதல்ல இந்த ஆதீனங்கள் இருக்காங்கல்ல, எல்லா ஆதீனம் மற்றும் ஆதீனம்னு ஏமாந்து இல்லை பேரை ஆதீனம்னு வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள். ஆதீனம்ன்றது சைவ மடங்கள் காலங்காலமாக இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து போயிட்டுருக்கு. அது குறிப்பிட்ட சில ஜாதியினர் மட்டும்தான் அந்த மடங்களை பின்பற்றாளர்களாக இருப்பாங்க. அந்த மடங்களுக்கு பல மன்னராட்சி காலத்தில் நிறைய இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் எப்படின்னா அந்த கோவில்களை பாதுகாப்பதற்கு, நிர்வகிப்பதற்கு, இப்படி நிறையா விஷயம் இருக்குது. ஆதீன மடங்களுக்கு எல்லாருமே போக மாட்டாங்க, விரும்பி போய் இது பண்ண மாட்டாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மடம், அதில் குறிப்பிட்ட சமூகத்தினர் அவர்கள் பண்ணக்கூடியது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ ஆதீனங்களுக்கு மட்டும் இல்லாமல், ஆதீனம்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு ஆபத்து வருகிறது. இவர்கள் பாஜகவை நம்பி செங்கோலை தூக்கிட்டு அங்கே போனாங்க, கூப்பிட்டாங்கன்னு போனாங்க இங்கே டெல்லிக்கு. இப்போ விளைவை பார்த்தீங்களா? நீங்கள் சேர்வாரோட சேராதேன்னு வை அப்படின்னா எப்படி என்னென்ன அர்த்தம் தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இவர்களோட உறவு வைத்து கொண்டாலே உங்களுக்கு என்றைக்கும் ஆபத்து. நீங்கள் இவர்களோட பாஜகவினருடன் உறவு வைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா அந்த ஆபத்தை நீங்கள் எதிர்கொள்ளலாம். துணிச்சலாகவும் நேர்மையாகவும் எதாக இருந்தாலும் அவங்க ஒன்றும் உங்களை பண்ணிட முடியாது. ஆனால் அவர்களை நம்பி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய கெதி என்ன அப்படின்றது இதுதான். ஸோ இப்போ ஆதீனங்கள் பொதுவாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இந்த சைவ திருமுறைகள் இதெல்லாம் படிச்சுக்கிட்டு அவர்கள் ஒரு சன்னியாசிகளாக அந்த மடத்திலே இருந்துக்கிட்டு, மடத்திலேயே சாப்பிட்டுக்கிட்டு, மடத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில் ஒரு விஷயம் இருக்குது. ஆன்மீக நாட்டம், ஆன்மீகத்தில் நீங்கள் ஈடுபாடு, ஆன்மீகத்தில் ஒரு ஒரு சித்தர்கள்லாம் இருந்தாங்கல்ல அந்த காலத்தில். இவர்களுக்கு ஒரு அதீத அறிவு இருக்கும். ஆன்மீகத்தை பற்றி இளம் வயதிலேயே அவர்கள் எல்லாமே தெரிஞ்சிடும். இறைவனை நெருங்கி விட்டோம்ன்ற நிலையில் இருப்பாங்க.
அவர்கள் வந்து பல விஷயங்கள் அவர்களுக்கு சராசரி மனிதன் இருக்கான ஹியூமன் கேட்டல் இவனை தாண்டி அறிவுபூர்வமாக சிந்திக்கிறவனை தாண்டி அதுக்கு மேலே சிந்திக்கிறவனை தாண்டிய ஒரு பெரிய ஞானம் அவர்கள்ட்ட. அது தானாக வருவது. நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் ஏன்னா ஆன்மீகத்தில் ஒருத்தனை புகுத்தி தலைவனாக்கி அவனை வழிபடவே முடியாது. சரியா? ஆன்மீக உணர்வுன்றது வந்து சரி, இறைவனை நெருங்குவதற்கான ஒரு விஷயங்களும் சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தானாக வரணும். ஒன்று, அதுக்காக ஆதீனங்கள்லாம் தப்பா அப்படின்னா இல்லை. அவர்கள் வந்து எப்படின்னா ஆன்மீக பணியை செய்யக்கூடிய நியமிக்கப்பட்டவர்கள். இவர் இல்லைன்னா அவரோட, ஏன்னா அவருக்கு குழந்தை இருக்காது இல்லை, மன்னராக இருந்தால் மன்னர் சேர்த்துட்டாருன்னா மூத்த மகனம் வாரிசாக்கிடுவாங்க. இது எல்லா நாட்டிலையும் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. ஆனால் ஆதீனத்துக்கு தான் குழந்தையே இருக்காது, அவருக்கு தான் கல்யாணமாக இருக்காதுனால வேறு ஒரு சிஷியரில் யாராவது ஒருத்தரை அந்த குறிப்பிட்ட இன மக்கள் சரி அந்த சட்டத்திட்டத்தைப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ வந்து இது வந்து இவர்களுடைய ஆன்மீகம். சரியா? இதில் வந்து என்னென்னா அவர்கள் சாமியார்கள் மாதிரியோ இது மாதிரியோ போய் வெளியில் போய் இது பண்ணுறதா மடத்தில் இருப்பாங்க. அவர்களை தேடி வந்தால் அவர்கள் வந்து ஆன்மீகத்தை முழு நேரமாக பண்ணுறதுனால ஒரு சராசரி மனிதனை விட ஒரு கட்டுப்பாடோடு இருப்பார்கள் சொல்லி அவங்ககிட்ட போகிறது வழக்கம். இப்போ என்னென்னா இவ்வளவு நாள் திராவிட இயக்கங்கள் ஆட்சியில் இந்த 50 வருஷம் காங்கிரஸ் முன்னாடி இருந்து அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்களில் இந்த ஆட்சியில் எந்த ஆதீனத்தை பற்றியுமே எனக்கு தெரிந்து இப்போ இடமா பத்திரிகை உலகில் இருக்கும், இந்த சிறு வயதில் கேள்விப்பட்ட வரையிலும் கூட எந்த ஆதீனத்தை பற்றியும் எந்த தவறான செய்திகளும் வெளியே வந்ததே கிடையாது. ஏன்னா வந்ததில்லை. ஆதீனை பற்றி பெரிய பேச்சு இருக்காது. இதில் பரபரப்பை ஏற்படுத்தியவர் யாருன்னா மதுரை ஆதீனம். ஆமாம். ஏன்னா மதுரை ஆதீனம் ஒரு பத்திரிகையாளராக இருந்து பாதியில் போனவர் ஆதீனமாக்க. அவர் தான் வந்து தமிழர்களுக்கு ஆதரவாக, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். ஏன்னா அது எல்லாருக்குமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பப்ளிசிட்டி பைத்தியம்னா பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அடிக்கக்கூடியால் அவர் திமுகவை ஆதரித்திருந்தார் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் அம்மா பாசம் வந்துச்சு அவருக்கு. அவர் தான் மேடையில் ஒரு முறை துப்பாக்கியை எடுத்து காட்டியவர். புரியுதா? இப்போ அந்த ஆதீனம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தவர். ஏன்னா அவர் இளம் வயதிலே நீங்கள் ஆதீனம் இப்போ ஒரு இதாக உள்ளே போயிட்டு ஆன்மீகத்திலே போயிட்டீங்கன்னா அது வேறு. ஆனால் இவர் இளம் வயதில் உலகத்தை பார்த்தவர். புரியுது நம்மளுக்கு? அப்போ எல்லா தொடர்புகளும் உள்ளவர். ரெண்டாவது ஈழ போராட்டத்தில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். சரியா? அப்போ வந்து டெலோ, இபிஆர்எஃப், ஏடிஎல்எஃப் எல்லாமே இயக்கங்கள்லாம் என்னன்னா எல்டிடி தவிர உள்ள இயக்கங்கள்லாம் ஆதீனம் தான் கலெக்ஷனை பிரித்து கொடுப்பார். மதுரையில் ஆதீனம் எல்லா கலெக்ஷனும் ஆதீனத்திட்ட போயிடும். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இப்போ டெலோ தலைவர்கள் இருந்தார், டெலோ பொறுப்பாளர்கள் இருப்பாங்க மதுரையில். இபிஆர்எல்எஃப், ஏடிஎல்எஃப், இபிடிபி, ஈரோஸ் இவங்கெல்லாம் இருப்பாங்க. உமாமேஸ்வரன், பத்மநாபன் அந்த குரூப்லாம் இருக்கும். இவர்கள் போன உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க. நானும் போயிருக்கேன் மதுரையில் இருந்த காலத்தில். போனோடனே இவரை பார்க்க போனால் ஒரு எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போவாங்க. போனவுடனே அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். அதில் டெலோ தான் அவருக்கு ஒரு பிஸ்டல் கொடுத்துச்சு, ஒரு நினைவு பரிசா. அதை தான் பிற்காலத்தில் எடுத்து காட்டுவார். ஸோ வந்து அப்போ என்ன பண்ணுவார்னா இப்போ 1 லட்ச ரூபா வசூலாகும். சினிமாலாம் போடுவாங்க. இப்போ நாங்கள் வந்து என்னென்னா இப்போ கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் இது வந்து ஊமை விழிகள்னு ஒரு படம், அது ஒரு ஷோ ஃபுல்லாக நான் எடுத்தேன். ஏன்னா நான் அங்கே தலைவராக இருந்ததுனால ஒரு ஷோ ஃபுல்லாக எடுத்து அதை வந்து அந்த டிக்கெட் அமௌண்ட்டாக அப்படியே கொண்டு போய் கலெக்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த ஷோவை எடுத்து எங்கள் கல்லூரியில் அந்த டிக்கெட்லாம் கொஞ்சம் அப்போ 10 ரூபா டிக்கெட்டுன்றது பெரிய விஷயம். எடுத்து அந்த காசை கொண்டு போய் ஆதீனத்தில் கொடுக்குறதுக்காக போயிருந்தோம். அப்போ எலுமிச்சம்பழம் கொடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து அந்த பணத்தெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலோவில் இருப்பவர்களுக்கும் இவர்களுக்கும் பிரித்து கொடுத்தார். இந்த மாதிரி 2-3 டைம் அவரை மீட் பண்ணியிருக்கோம் சின்ன வயசில் மதுரையில் இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி வேலைகளை செய்த ஒரே ஆதீனம் யாருன்னா ஒன் அண்ட் ஒன்லி மதுரை ஆதீனம். அவர் இறந்துட்டார். இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆதீனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் காரைக்குடி பக்கத்தில் ஒரு மடம் இருக்குது. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச்சாளர், திராவிட கழக கூட்டங்களில் வந்தும் பேசக்கூடியவர். ஏன்னா அவர் சார்புள்ள ஆன்மீகத்தை பற்றியும் அதற்கான விளக்கங்களையும் பற்றி பேசக்கூடியவர்கள்லாம் இருந்தாங்க. அது வந்து ஒரு திராவிட மாடல் ஒரு மடமாக தான் இருந்து எப்படிலாம் இருந்தது. ஆனால் தவறான அது பெண்கள் விவகாரத்தில் மித்த விவகாரத்தில் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான எந்த இதுவுமே வந்ததில்லை. எப்போ இது எல்லாமே வருது, இனிமேல் வரப்போகுது, இனி நிறையா வரும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கு கால் பதித்து விட்டது. இப்போ இது எல்லாமே நடக்க தான் செய்யும். ரைட்டா?
ஸோ வந்து என்னென்னா இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆதீனத்திட்ட அண்ணாமலை உட்பட, அண்ணாமலை என்ன நோக்கத்தில் போனார்னு தெரியாது, அவர் வந்து ஆதீனத்தை பார்க்க போயிருக்காரு. அவர் கூட போனவங்க தான் இவங்கெல்லாம் இந்த திருட்டு கும்பல் எல்லாமே அப்படியே அண்ணாமலையை வச்சு உள்ளே போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? உள்ளே போன உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆதீனத்தை போய், ஏன்னா ஆதீனத்தை சேர்ந்தவர்கள் சமூகத்தை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, பெருசாக தெரியும். இப்போ இன்றைக்கி ட்ரெண்ட் என்ன, இன்றைக்கி வெளி உலகம் எப்படி இருக்குது, ஒரு பஸ் டிக்கெட் என்ன, வெங்காய விலை என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. சில ஆதீனங்கள் எதை சொன்னாலும் நம்பி விடுவார்கள். ஆனால் அவர்கள் வந்து யாரையும் சாதாரண மக்கள் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க மாட்டாங்க, யார்கிட்டையும் அவ்வளோ பேச்சும் வச்சுக்க மாட்டாங்க. பேசுனா சிக்கல் வந்துடும் தெரியும், இல்லைன்னா அதை தவிர்ப்பாங்க. நம்ம ஆதீனம் வந்தானா ஒரு புண்ணோரை கொடுத்துட்டு அனுப்பி விட்டுறாங்க, பேச மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வந்து கொஞ்சம் டீப்பாக இறங்கிட்டார் போது, இறங்கினோடனே மோடிஜி மாதிரி அண்டர் கிரவுண்டில் இறங்கி இது பண்ணார் கடலுக்குள்ளே. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா இவருக்கு ஒரு வந்து இவர் ஆசையை காட்டிடுவாங்க, வந்து ஒரு பெரிய ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க, மாலையை போட்டிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி இந்த இது போன்ற இவர்களுக்கு மடத்தில் இருந்தது வெந்ததை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றி சிந்தனையில் அப்படி இருக்கக்கூடிய தவிர இவர்களுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆதீனகர்த்தாக்களுக்கு இந்த வேலையே கிடையாது. சில பேருக்கு செக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன், பவர் இருக்குமா என்ன தெரில. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அந்த இதில் சொல்லுவாங்க, ஒருத்தனை வந்து நம்ம வலைக்கு விடுவிக்கணும்னா அவனுக்கு ஆசையை தூண்டணும். ஆமாம், அப்படின்ற மாதிரி ஏதோ ஆசையை தூண்டிட்டாங்க. தூண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஆதீன மடங்கள்லையும், அதெல்லாம் திருவாவடுதுறை ஆதீனத்துக்குலாம் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு. தஞ்சாவூரில் இருக்கும் மடம், குற்றாலத்தில் இருக்கும் 40 ஏக்கர் நிலம், குற்றாலநாதர் கோவில் பக்கத்தில் இடம் இருக்கும். இதுக்கெல்லாம் இவர்கள் எங்கே இருக்குன்னே தெரியாது, போயிருக்க மாட்டாங்க. அது சிலது மறைச்சி வச்சுருப்பாங்க, பலது ஆக்கிரமிப்பில் இருக்கும். 10 ரூபா வாடகைக்கு 16,000 வருஷமாக இருப்பாங்க. புரியுதா? இவங்க இந்த காசு இதில் வர்ற காசே இவர்களுக்கு பெரிய அமௌண்ட்டு வசூலாகும். ஏன்னா அந்த காலத்தில் ஏதோ கோவிலுக்கு நந்தவனம் வைப்பதற்காக இடம் கொடுக்கப்பட்டதெல்லாம் இவர்கள் மெயின்டைனே பண்ணணும். இப்போ இவங்க ஆதீனமாக இருக்கிற மெயின்டைன் பண்ணணும்ல, அதை மெயின்டைன் பண்ணி எதற்காக இந்த இடங்கள் கொடுக்கப்பட்டதோ ஏன்னா அதுக்கான பூஜைகளை செய்து அதை வந்து இப்போ நவீனமாக்கி இவ்வளோ வசூல் வருதில்லை, வேலிகளை போட்டு இதை போட்டு வேலைக்கு ஆளை போட்டு நந்தவனங்களை வைத்து அங்கேருந்து பூக்களை பறித்து அந்தந்த எதுக்காக மன்னர்கள் இந்த இடத்த கொடுத்தாங்க, எதற்காக ஆதீனத்துக்கு குற்றாலத்தில் இடம் கொடுக்குறான், லாட்ஜ் கட்டி வாடகை கொடுக்குறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கணும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சில ஆதீனங்கள், எல்லாரையும் என்ன சொல்லல, சில ஆதீனங்கள் தண்டமாக அவர்கள் தண்டம் வச்சுருப்பாங்க, இவர்கள் தண்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி திருட்டு கும்பல் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா கட்சிக்குள்ளே விடும். நீங்கள் வந்து அதிமுகவில் இந்த மாதிரி ஆள் இருக்கானா இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்கான். 0.1% எல்லாமே நல்லவன். அதிமுகவில் இருக்கவன் பூரா நல்லவனா, இல்லை திமுகவில் இருக்கவன் பூரா நல்லவன் மட்டும்தான் சேர முடியுமா, இல்லை காங்கிரஸ் மனிதர்கள் தானே இருக்கான். ஆனால் பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லா கட்சியிலையும் திருட்டு பழக இருக்க தான் சரி. இன்றைக்கி வரைக்கும் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் எல்லாமே இருக்கான், ஆனால் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது, ஒரு சிலதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் பாஜகவில் என்ன பண்ணான்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன் திருட்டு கும்பல்லாம் போய் கட்சிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக சேரலாம். ஏன்னா அவனை வேறு யாரும் சேர்க்க மாட்டாங்க. அப்போ இது ஒரு கான்செப்ட் கட்சி. மதம் இதுதான் நமக்கு டப்புன்னு ஏதாவது ஒன்று சொன்னால் மதத்தை இழுத்துடலாம், மதம்ன்ற பேரை சொன்னால் ஒரு 500 பேர் கூடிடுவான். இப்படின்ற மாதிரி நிறையா பேர் உள்ள நுழைஞ்சு இந்த ஆதீனத்தை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. அது வந்து முக்கியமானவர் வந்து இந்த மயிலாடுதுறை மாவட்ட பாஜக தலைவர் அகோரம். அவர் தானே மாவட்ட தலைவர். அவர் தலைமையில் தானே இயங்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு அதுக்காக வட்ட தலைவர் தலைமையில் மாவட்ட தலைவர் இயங்க முடியுமா? மாவட்ட தலைவர் அவர் கட்டமைப்பாக அது ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. அதை கொண்டு போய் பார்த்துருப்பாங்க. ஏன்னா சில பேரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க, ரைட்டு லூசு தான் அப்படின்ற மாதிரி நான் இவரை சொல்லலை, நீங்கள் அப்படி நினச்சிடாங்க, தெரியும் சொல்லலன்னு தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, பார்த்த உடனே ஒரு இந்த இதில் வடிவேல் ஒரு காமெடி இருக்கும், மருவெலாம் வச்சுருக்கோம், இப்படி தான் மருவீசையெல்லாம் வச்சு மருவெலாம் வச்சு எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. ராயர் ஐயாவை போய் பார்த்தேன், டப்புன்னு ஒரு செகண்டு பார்த்த ஒரு டப்புன்னு கையை காலை அமுக்குன்ட்டாருன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுங்க. உடனே சரி பெரிய அமௌண்ட்டை போட்டுடலாம். இப்போ திமுக போலீஸோ இல்லை யாரோ வந்தால் பாஜக காரனை மிரட்டுறியா நீ அப்படின்னு சொல்லி போலீஸை மிரட்டலாம். நாங்கள் யாருக்கு தெரியுமா, அவனை என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படின்னு மிரட்டலாம். இல்லை நாளை கைது இது பண்ணிட்டா திமுக சதி, பாஜகவை அழிக்க சதி, மாவட்ட தலைவரை கைது செய்துட்டாங்க இப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரியான அப்படி ஒரு ட்ரெண்டுக்காக தான் அங்கே போகிறாங்க. போனோன்னா ஒரு பாதுகாப்பு, அதிமுகனா அவனு வரமாட்டான். ஸோ அப்போ போய் இந்த ஆதீனத்தை பிடிச்சி ஏதோ ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அது என்ன வீடியோ எடுத்தாங்கன்னு ஆதீனத்துக்கும் ஆண்டவனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது.
இந்த 2 பேரை தவிர தெரியும். 3வது அகோரத்துக்கு தெரியும். ஆண்டவன், அகோரம், ஆதீனம் 3 பேர் தான். ட்ரிபிள் ஏ. இந்த ட்ரிபிள் ஏக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இப்போ இந்த ட்ரிபிள் ஏல என்ன ஆகுதுன்னா, ஆண்டவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பார், அவர் வெளியே சொல்ல மாட்டார்ல, அது ஒரு தனியாக இருக்கார். இப்போ இந்த ஆதீனத்துக்கும் இவருக்கும் உள்ள டையப்பில் அவரோட தம்பி ஒருத்தர் இருக்கார். அப்படின்னா விஜயகாந்த் ஒரு படம் விருதகிரி. அந்த விருதகிரின்ற பேரில் ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் கொஞ்சம் தெளிவான ஆள். அண்ணன் ஆட்டையை போட பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் நம்ம கூட இருக்கோம், எவனோ வந்து எதையோ வீடியோ எடுத்தேன்றாங்க, எப்போ எடுத்தாங்க, என்ன எடுத்தாங்கன்னு தெரில. வெளியேயும் போக மாட்டார், இவர் இங்கேயே தான் இருப்பார். வெளியே போனால் கூட வெளியூருக்கு போனால் ரூம் போட்டுருவாங்க, அங்கே உள்ள கேமரா வச்சு எடுத்தாங்களா, அல்ல இவர் எங்கே போகல அப்படின்னு கேட்குறாங்க. இவர்கிட்ட எங்கே போனீங்களா, வந்தீங்களான்னு. இல்லை தம்பி, ஏன் மன உளைச்சலாக இருக்கீங்க, ரொம்ப நாளாகவே ஒரு மாதிரியாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. கேட்கும்போது இந்த மாதிரி என்னை மிரட்டி கோடிக்கணக்கில் பணம் கேட்குறாங்க. யார் அப்படின்னா, அன்றைக்கி ஃபோட்டோலாம் கொடுத்தானே ஒருத்தன், மாலையெல்லாம் நல்லவனாச்சே, இவர் ஆசீர்வாதம்லாம் வாங்கினானே. உங்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா எங்கேயுமே போக மாட்டேன், எந்த தொழிலுமே பண்ண மாட்டேன், என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அந்த தொழிலை சிறப்பாக என்கிட்டே காட்டுறாங்க அப்படின்ட்டு காட்டுறானோடனே என்ன பண்ணுறது, மடத்தில் உள்ளவங்கலாம் ட்விஸ்ட் பண்ணி அவர் தான் உங்கள் ஆதீனத்தோட வீடியோ இருக்குது. அதில் வந்து முக்கியமானது வந்து இந்த திருக்கடையூரை சேர்ந்த விஜயகுமார் ஆகியோர் தூண்டுதலின்னு போடுறாங்க. ஆனால் கடைசியாக அது ட்விஸ்ட். இதில் தூண்டுறதுல அதாவது இதுக்குள்ளே ஏதோ வந்து மிகப்பெரிய விஷயம் இருக்குங்க, புரியுதா? நாள் வந்து விருதகிரி வந்து ஒரு ட்வீட்டு ஏதோ ஒன்று போட்டு சொல்கிறார், கடிதம் போடுறார். என்ன போடுறாருன்னா, இவருக்கு தொடர்பு இருக்குன்றார். அடுத்த நாளே வந்து பார்த்தா இல்லைன்றார். இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கே போக சொன்னதே அவர் தான். ஏன்னா ஒருவேளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவரை சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஒரு நல்ல மனுஷன் சந்தேகப்பட்டோன்னே அவர் என்ன பார்த்துருப்பாரு, போய் சீக்கிரட்டு வீடியோ இருக்கா இல்லையான்றது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும்ல அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி மாற்றி விட்டுப்பாப்புல. மாற்றி விட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளே பெரிய கொலைக்குத்தான் ஏதோ நடந்திருக்கு. இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நீங்கள் இன்றைக்கி பேப்பர்லலாம் பார்த்தீங்கன்னாலும் சரி, கோடி மீடியாவை பார்த்தீங்கன்னாலும் சரி, ஒரு நியூஸை போட்டிருப்பாங்க. என்ன நியூஸ் போட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஆதீனத்தை மிரட்டி வீடியோ வெளியிட்டுருவேன், ஆடியோ வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பணம் பறிக்க முயற்சி 5 பேர் கைது. என்ன வீடியோ என்ன ஆடியோன்னு எவனுமே போட்டிருக்க மாட்டான். என்ன வீடியோ எடுக்கப்பட்டதா இல்லையா, ஆனால் வெளியே வந்துடும். இதெல்லாம் வராமல் இருக்கு. ஏன்னா அவங்க உள்ளே போயிட்டாங்கல்ல, அவங்க திட்டமிட்டு தானே வலையை விரிச்சிருக்காங்க. விலையை விரிக்கும் போது அவங்க வந்து இதை வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா, இப்போ அண்ணாமலைக்கு வந்து அல்ல எடுத்துருச்சு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆதீனத்தை கடிச்சிட்டாங்கடா நம்ம ஆட்கள் அப்படின்ன உடனே இப்போ என்னென்னா, அவர் ஒரு புரளியை கிளப்பி விட்டுருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் பயங்கரமாக வருது அப்படின்னா டைவர்ட் பண்ணி விடுறதுக்காக நேற்று ஒரு ஸ்பீச். இந்த சாதிக்கு ஜாஃபர் சாதிக்கோ எவனோ இல்லை, அந்த விஷயத்தை நீங்கள் தூக்க வேண்டி தானே. குற்றவாளி எவனாக இருந்தாங்க, நீங்கள் தூக்கி உள்ளே வைங்க. ஆதாரம் தான், எவனாக இருந்தாலும் தூக்கி உள்ளே வைக்க வேண்டி தானே. அப்போ என்னென்னா, இந்த மேட்ரு வந்து பிஜேபிக்கு பெரிய, அதாவது தமிழர்கள் அறிவுபூர்வமான தமிழர்கள் இருக்காங்க, விவரம் தெரிஞ்சவனுக்கு பூராமல் இவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு எல்லாமே தெரியும். ஆதீனத்தை பற்றியும் தெரியும். இல்லை, நீங்கள் சொன்னீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிடும்போது சொன்னீங்க, இந்த 50 ஆண்டு கால இந்த திராவிட ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்ததில்லை அப்படிங்கும்போது, பாஜக உள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுமே. இப்போ உங்களுக்கு கேள்வியா இல்லை, இந்த ஆபாச வீடியோக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். பிஜேபி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கும் மனசாட்சி. குறிப்பாக இந்த ஆபாச வீடியோக்கள்ன்ற விஷயங்கள் ரொம்ப இப்போ நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கக்கூடிய செய்திகள்லேருந்தே நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கல்ல எப்படி பாஜக. கேள்வி என்னன்னா, இது என்ன மாதிரியான அரசியல் இருக்குது? இது வந்து என்ன அப்படின்னா, இது இஸ்ரேல் பாணி அரசியல். புரியுதா உங்களுக்கு? இந்த இந்தியாவும் சரி, தமிழ்நாடும் சரி, ஏன்னா இது வந்து ஒரு வேறு விதமான பூமி. நீங்கள் சில நாடுகளை பார்த்தீங்கன்னா கலவர பூமியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டே இருப்பாங்க, கொடூரங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அது காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். நீ இஸ்ரேல் எடுத்திங்கன்னா 3000 வருஷம் வரலாறுலேயும் சண்டை, ரத்தம், கலரி, அந்த ஏரியா ஃபுல்லாக அதுதான் நடந்தது. சில ஏரியா பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும், எதுவுமே நடக்காது. அந்த மாதிரியான ஒரு அமைதி பூமி தான் இது. இல்லை, நம்ம வந்து கருத்து ரீதியிலான மோதல்கள் எப்போவுமே நம்ம அதில் இருக்கும்போது ஏன் இருக்குது அப்படின்னா, எல்லாமே ஒரு கலாச்சார ரீதியிலான ஒரு விஷயம். அது குறிப்பாக தமிழ்நாடு, தமிழர்களோட இது, தென் மாநிலங்கள் எல்லாமே என்னென்னா, இவன் இப்படி இருக்கணும், ஒருத்தனை வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒருத்தன் என்னென்ன செய்யலாம் செய்யக்கூடாதுன்றது கடைபிடிக்கக்கூடியது. ஏன்னா பேசிக்கே ஒரு உலகத்தில் வந்து மனிதனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆண் பெண்ன்றது தான். இன்றைக்கி வரைக்கும் காலங்கள் எப்படியோ என்ன வேணாலும் மாறினாலும் சரி, ஒருத்தனை கவுத்தணுன்னா ஒரு பொம்பளையை வச்சு கவுத்திடலான்னு வாங்கி,
அப்படின்றது தான் இன்றைக்கி வரைக்கும் ஒரு இது. அதனால் இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க. பெண்களை எப்படி வளர்க்க வேண்டும், ஆண்களை எப்படி வளர்க்க, நான் பிற்போக்குக்கெல்லாம் போயிட்டு சொல்லிடுறேன். நீங்கள் பெண்களை வந்து இந்த மாதிரி அதில் அதாவது என்னென்னா யார் என்ன ஒரு விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும்னு இருக்குல்ல, அது அதிகாரியாக வேலைக்காரனாக இருக்கட்டும், ஒரு ஒரு நிறுவனத்துறை தலைவராக இருக்கட்டும், இல்லையா ஒரு காவல்துறையாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் எப்படி நடந்துக்கணுன்ற நியாய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அதுபடி தான் போயிட்டுருக்கு தமிழ்நாடு. இதில் வந்து என்னென்னா இதை வந்து எப்போ வேணாலும் கையில் எடுக்கலாம். ஒருத்தன் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டியில் பெரிய ஆள் ஆகிறது எப்போ வேணாலும் ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து டக்குன்னு நீங்கள் கவனிக்கப்படணுன்றதுக்காக ஈஸி. அது திடீர்னு நீங்கள் போய் சட்டை பேண்ட்லாம் கழட்டிட்டு ஒருத்தன் போய் மவுண்ட் ரோட்டில் நின்னான்னா உடனே ஃபெமிலியர் ஆகிருப்பான். அது எல்லாருக்கும் தெரியும்ல. நீங்கள் செஞ்சாலும் அப்படி தான், நான் செஞ்சாலும் அப்படி தானே, ஏன் நிற்க மாட்டோம்? அது என்ன, அது எவ்வளோ பெரிய இதானது. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஒரு பெண்ணு திடீர்னு வாயில் தம்மை வச்சுட்டு ஒரு சாதாரணமாக ட்ரெஸ்ஸை போட்டு மேலே ஒன்றுமே போடாமல் போனால் உடனே அது சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆயிரும், பரபரப்பாயிரும், பேப்பரில் தலைப்பு செய்தி ஆயிரும். மோடி வர்ற அன்றைக்கி இப்படி யாராவது ஒருத்தர் பண்ணாருன்னா இந்த செய்தி தான் தலைப்பு செய்தி ஆகும். சரியா? ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதை வந்து கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை கையில் எடுத்து பப்ளிசிட்டி மூலமாகவோ இல்லை எதிராளிகளை நெகட்டிவான விஷயங்களில் அழிக்குவதற்காகவும். இப்போ ஒரு ஆதீனம் உட்காந்துருக்காருன்னு நிர்வாணமாக ஒரு பெண்ணை அனுப்பிவிடும், பின்னாடி இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா பார்க்குற வேணாம். இது யார் வேணாலும் செய்யலாம். அது நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ அதை எப்படி வேணாலும் கட்டுக்க. ஏன்னா ஹியூமன் கேட்டல்ஸை பொறுத்தளவுக்கு அதுக்கு தான் அந்த காலத்திலே நம்ம தமிழில் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெயின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் இல்லாத எதுவுமே கிடையாது உலகத்தில். அப்போ இது எல்லாமே இருக்கும்போது இவர்கள் அதை உடைத்து விட்டு இவங்க கட்சியே சேர்றவன் எல்லாத்துமே என்னென்னா அதற்கு புறம்பாக செய்கிறது, சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்துறது. புரியுதா உங்களுக்கு? இவன் கையில் இடி இருக்குது, சிபிஐ இருக்குன்றக்காக சட்டத்துக்கு புறம்பாக ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த சட்டத்துக்கு புறம்பாக பயன்படுத்துறது தான் இவர்களுடைய தன்மை. யார் வேணாலும் அதை செஞ்சுருக்கலாம். ஏற்கனவே காங்கிரஸ்காரனும் அதை செஞ்சுருக்கலாம்ல. ஸ்டேட்டில் உள்ள பார்ட்டிலாம் அழிக்கிற முடியாது. அதனால் இந்த 40-45 வருஷத்தில் லைட்டாக பண்ணுவாங்க. 356 ஆட்சியை கழிச்சுடுவான். ஏன்னா அவனை உயிரோடு விட்டுருவாங்க. அவனை ரொம்ப போய் கேவலப்படுத்த மாட்டாங்க. இதெல்லாம் செய்வாங்க. திருப்பி அவன் முளைச்சி வந்துடுவான். இப்படி தான் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பான். ஆனால் வந்து சட்டத்துக்கு புறம்பாக சட்டத்தை உருவாக்கி சட்டத்துக்கு புறம்பாக செய்கிறது இவர்கள் மட்டும்தான். இவர்கள் காலடி வைத்து விட்டார்கள். ஆதீனம் மட்டுமில்லை. இல்லை, இப்போ இந்த ஆதீனம் மேலேயே ஒரு கேள்விக்குறி வருது இல்லையா? இந்த மாதிரி சம்பவத்துக்கு நிச்சயமாக மறுக்கவே முடியாது. அதை வந்து ஆதீனம் விளக்க வேண்டும். எப்போ வீடியோ எடுத்தாங்க, என்ன வீடியோ எடுத்தாங்கன்றதை சொல்லணும்னு அவர் சொல்ல மாட்டார். பத்திரிகைகளையும் போட மாட்டாங்க, எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆனால் சில பத்திரிகைகள் அதை வெளியே கொண்டு வரும். ஆதீனம் என்ன செஞ்சாருன்றதையும் கொண்டு வரும். அந்த 5 பேர் கொண்ட திருட்டு கும்பல் இருக்குல்ல, அந்த திருட்டு கும்பல் பாஜகவில் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்றதையும் சொல்லும். இது எல்லாமே வெளியே வரும். இன்னும் 2 நாட்களில் வீடியோவே வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கும் சில பேர் காத்துட்ருக்காங்க யூடியூப்பில் வீடியோ வருமானு. அது என்ன நடந்துச்சுன்றதை நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த தவறான விஷயங்களை வந்து ஒருத்தர் மேலே பழி போடுறதும் தப்பு. அதே நேரத்தில் அதாவது கமலஹாசன் சொல்கிற மாதிரி தான், கடவுள் இல்லை, கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம சொல்ல. நீங்கள் டக்குன்னு இப்போ தவறுதலாக புரிதலுக்கு போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்ல இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியாது. இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அரசியலே வந்து இந்துத்துவ அரசியல் தான். இந்துக்களை கேவலப்படுத்தி இந்துக்களை மேம்படுத்துறது, இந்துக்களை முன்னேற்றது அதான் சொல்ல வரீங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து அதுக்கு அப்படியே பின்னாடி இருக்கு சார். அதான் ஒரு பக்கம் பார்த்தா செங்கோலோட டெல்லி வரைக்கும் கூட்டு போய் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு நல்லா குளிப்பாட்டி கடைசியில் கொண்டாந்து வீடியோ எடுத்து, ஒருவேளை அங்கே கூட எடுத்துருக்கலாம். வெளியூர் போகிற இடத்துல ஒரு லாட்ஜில் ஏதோ வச்சுருப்பது, இப்போ ஆதீனம் குளிக்கும் போது ஏதோ வெளியே இதையோ மார்ஃபிங்கில் மிக்சிங்கில் போட்டு வேறு இதை வெளியிட்டேன்னா இதாகிடும்னு சொல்லி எப்படி வேணாலும் நடக்கலாம். அதனால் இவர்களை நம்பி போகக்கூடிய ஆன்மீகவாதியாக இருங்க, உங்கள் மட சார்பாளராக இருங்க. நீங்கள் அந்த மடத்தை காப்பாற்றுங்கள், மடத்தை எல்லாமே பண்ணுங்கள். இவங்களோட போய் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் பல ஆதீனங்கள் இருக்கிறார்கள். பல காலம் இந்த ஆதீன மடம் இருக்க வேண்டும், இருந்திருக்கு. அதெல்லாம் உங்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள், உங்கள் இனத்தை, உங்கள் ஒரு குறிப்பிட்ட சில ஜாதிகளை சேர்ந்தவர்கள் தான் ஆதீனத்துக்கு இருப்பாங்க. அவர்கள் வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இன்னும் பாஜகவோட உங்களுக்கெல்லாம் உறவு வேணுமா, கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போயிடலாமா, புரியுதா? யோசிச்சு நீங்கள் முடிவு பண்ணுங்கன்றது தான் நம்மளோட இது. இன்னும் மாட்டிக்கிறாமல் பாருங்கள். இன்னும் எவன் வந்து வருவான், மாலை போடுவான், எல்லாம் பண்ணுவான், சாமின்னுவான், காலில் விழுவான், உடனே நீங்கள்
அப்படியே துன்னோர் எடுத்து போட்டதுனால நீங்கள் இறைவனாக போகிறதில்ல. இந்த வேலையெல்லாம் நீங்கள் கிட்டே விடாதீங்க. சப்போஸ் கோயிலுக்கு வந்தானாப்பா நான் பாருங்கள் காலில் வந்தானா கூட நீங்கள் பேச வாயை திறந்துடாதீங்க. ஆடியோ மாற்றி விட்ருவாங்க. ஆடியோ வந்தானா தலையை மட்டும் ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க, அவங்க போய் சாமி கும்பிட்டுருவான், இப்படி ஆட்டுங்க, வெளியே போயிடலாம். இதோட நிற்கிறது ஆதீனங்களுக்கு நல்லது, நமக்கு இல்லை. அதை வந்து பார்த்துங்க. இது ஒரு ட்ரையல் தான், மெயின் பிக்சருக்குமே தான் இருக்குன்ற. ஆதீனத்திற்கு இப்படி ஒரு நிலையா? பாஜக வந்து ஆதீனம் மாத்திரம் இல்லை, ஆண்டவனுக்கே நிலை அப்படி தான். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் பாருங்கள், அந்த கல் ஒன்று இருந்துச்சு, போய் கடலில் குதிக்கலையா? அது மூழ்கி போய் எல்லாமே போயிடுச்சு. அதில் போய் ஒரு பாயை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது எப்படி நீங்கள் காமெடியன்னு பார்த்தீங்கன்னா, தரையில் மேட்டு போடுவாங்க. எதுக்கு அப்படின்னா மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை முஸ்லீம்கள் தொழுகும் போதோ ஒரு மேட்டை போட்டு தான் தொழுவாங்க. நம்ம இந்து ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இல்லையோ இல்லை ஆன்மீகத்தை விட்டுருங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, யோகா பண்ணுறீங்கன்னா யோகா மேட்டுன்னே இப்போ கடையில் யோகா மேட் விற்பாங்க. கடலுக்கு அடியில் எதுக்கு மேட்டு? தண்ணின்னு இருக்கும், ஏதாவது இருக்கும், இல்லை வந்து பாடி வந்து தரையில் பட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது பாடி கூல் ஆகலாம், ஹீட் ஆகலாம். அதுக்கும் இந்த தரைக்கும் வேரியேஷன் இருக்கும். அது உங்களை பாதிக்குன்றதுக்காக தான் மேட்டு போடுறது. சரியா? போட்டு யோகா பண்ணுறதோ மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை முஸ்லீம்கள் தொழுகிறதோ அந்த பாடியோட கண்டிஷன் வந்து அதுக்குள்ளேயே இருக்குமே தவிர வெளியில் இருக்க விஷயங்கள் வந்து அதில் தரையை டச் ஆச்சுன்னா அதோட டெம்பரேச்சர் நிறையா மாறுதல் பண்ணுறது. அதனால தான் பண்ணுவாங்க. நீங்கள் போகிறதே கடலுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. தண்ணிக்குள்ளே போய் மேட்டை போட்டு எவனாவது, அதாவது கேட்குறவன் கேனையனாக இருந்தால் என்ன பண்ணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி இவர்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து ரொம்ப வியாபாரமாக்கி அதை வந்து வேறு மாதிரி ஆக்கிட்டாங்க. இஸ்ரேல்கார மாதிரி ஆக்கிட்டுருக்காங்க. ஆக்கிட்டு எங்கே கொண்டு போய் இது முடிய போகுதுன்னு தெரில. தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக துரத்தி விடுவார்கள். இவர்களை வந்து நிச்சயமாக வந்து வராது. மத்தியிலையும் இவர்களுக்கு இப்போது வந்து இறங்கு முகமாகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையா. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த ஆதீனங்களை இவர்களோ வந்து நீங்கள் ஆன்மீகத்தோடு தொடர்பு வைங்க, அகோரங்களோட தொடர்பு வைக்காதீங்க. புரியுதா? அப்படின்றது தான் நம்ம சொல்லுவோம். மிக்க நன்றி சார். என்னோட நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக அப்படி ஏதாவது நன்றி தான். பட் ஏதாவது வீடியோ வந்ததுன்னா சொல்லுங்கள், நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். மிக்க நன்றி சார்.